ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். என்ன நக்கலா? இது என்ன வம்பா போச்சு? என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்க, ஜூஸ் குடிக்கிறேன்னு சொன்னது தப்பா? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நாங்க ஒன்னும் ஓவரா பேசல, நீங்க தான் வந்து எங்க கிட்ட வம்பு பண்றீங்க. என்னடா அக்காவும் தம்பியும் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கீங்களா? வீட்ல என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டது பத்தாதா? இங்க பாருங்க, வீட்ல நீங்க சொன்னதெல்லாம் நாங்க கேட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா ரோட்ல நீங்க சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அப்படி சொல்லுக்கா, நம்மள தேடி வந்து அவங்க தான் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. டேய் பொடி பயலே, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? வீட்ல 2 பேரும் வீராப்பா எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டான்னு ரொம்ப சீன் போட்டீங்க. இப்ப இங்க வந்து திருட்டுத்தனமா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. திருட்டுத்தனமா ஜூஸ் குடிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. எங்க கிட்ட அம்மாவோட காசு இருக்கு, அதுலதான் இதை வாங்கிருக்கோம். எது உங்க அம்மா அந்த ஆபீஸ்ல இருந்து திருடின காசு இல்லையா? இப்படி எல்லாம் பேசினா நீங்க சொல்றது ஒண்ணும் உண்மையாடாது. எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாருக்குமே ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியாச்சு. நீங்க தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஓ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சா? இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். உள்ள கோவில்ல பழத்தட்டு பூத்தட்டெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. முதல்ல உள்ள வந்து எடுத்து வைங்க எல்லாத்தையும். அப்படி நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியாது. கரெக்டா சொன்னக்கா. ஆமா, பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்துறேன், பாக்குறீங்களா? சும்மா இதையே சொல்லி சொல்லி போர் அடிக்காதீங்க. தப்பு பண்ணாதான் நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். நாங்க எந்த தப்பும் பண்ணல. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அக்கா, இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவங்க கூட பேசாத. ஏண்டா இத்தனோடு இருந்துகிட்டு பேச்சு மட்டும் பெரிய இவ மாதிரி பேசுவியா? உனக்கு ஜூஸ் வேற ஒரு கேடா? உன்னை என்ன பண்ற பாரு. விடுங்க அவன. இப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கையை விடுங்க. விட மாட்டேன். என்ன பண்ணுவ? விடுங்கன்னு சொல்றேன்ல. கையை விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த தம்பி கைய பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்க. கைய விடுமா. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. இந்த பஞ்சாயத்து பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. விடுங்க அவன் கைய.